ஹாய் காய்ஸ், சொல்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு கேட்டிங்கன்னா தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இருக்கோம். இங்கேருந்து நம்ம தலைநகரான சென்னைக்கு தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். எந்த ட்ரெயின் கேட்டிங்கன்னா தஞ்சாவூருக்கான ஒரு ப்ரைடான ட்ரெயின் உழவன் எக்ஸ்பிரஸ், உழவன் விரைவு வண்டி. ஸோ அந்த வண்டியில் தான் நம்ம இன்றைக்கி தஞ்சாவூர் ஜங்ஷன்லேருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி உழவன் எக்ஸ்பிரஸில் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் பண்ணலைங்க. ஸோ அன்ரிசர்வில் தான் போகிறோம். நம்ம தஞ்சாவூர் ஜங்ஷன்லேருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 9:50க்கு எடுத்து காலையில் 4:25க்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை எக்மோர் போகிறாங்க. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 35 நிமிஷம் ட்ராவலு. ஸோ அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்தாச்சு. டைம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 8 ஆகுது. 8:30 போல் ரேக் வரும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே இன்ட்ரோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ வாங்க, டைம் ஆகிடுச்சு. அன்ரிசர்வ் உள்ளே போகணும். ஸோ உள்ளே போய்ட்டு மிச்சத்தில் கண்டினியூ பண்ணுறேன். வாங்க போகலாம். உழவன் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு செகண்ட் டைம் நம்ம தஞ்சாவூர்லேருந்து vlog எடுத்து போகிறதும் சரி, ட்ராவல் பண்ணுறதும் சரி. ஸோ வாங்க உள்ளே போகலாம். டைம் ஆகிடுச்சு. மக்களே, நம்ம தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷனில் மொதல் பிளாட்ஃபார்ம் வந்தாச்சு. நம்ம மொதல் பிளாட்ஃபார்மில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உழவன் ரேக் வரும். ஸோ அதுக்காக வந்தாச்சு. மணி 8:20 ஆக போகுது. ரேக் வரப்போகுது. பக்கத்தில் இருக்க வண்டி பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து மன்னார்குடி போகக்கூடிய டெமோ பேசஞ்சருங்க. ஸோ அது திருச்சியிலேருந்து இப்போ தான் வந்தது. நல்ல க்ரௌடோட வந்தது. நிறைய பேசஞ்சர் இறங்கினாங்க. இப்போ மன்னார்குடி நோக்கி போக போகுது. ஸோ இங்கே நிறையா மக்கள் நிற்கிறாங்க. அன்ரிசர்வ் பேசஞ்சர் ரிசர்வேஷன் மோஸ்ட்லி உழவன் ஒரு டிமாண்டான வண்டியில். ஸோ அந்த வண்டிக்கு ஏகப்பட்ட மக்கள் இங்கே நிற்கிறாங்க. எப்படி அன்ரிசர்வில் ஏற போகிறோன்னே தெரியல. சரி பார்ப்போம். கைஸ், ட்ரெயின் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 8:30 போல் வந்ததுங்க. ஸோ அன்ரிசர்வ் கோச்சில் ஏறி நமக்கு தேவையான அந்த சிங்கிள் சீட் விண்டோவோட இருக்கும்ல, ஸோ அது மாதிரி ஒரு சிங்கிள் சீட்டாக போட்டு பேகை வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ நமக்கு என்ன லோக்கோ கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஸோ காட்டுறேன் பாருங்கள். ஈரோடு லோக்கோ சீட்டோட WAP4 தாங்க. ஸோ WAP4 தான் நமக்கு இன்றைக்கி சென்னை வரைக்கும் புல் பண்ண போகுது. கைஸ், ட்ரெயின் இன்னும் எடுக்கவே இல்லை. ஸோ அதுக்குள்ளே கும்பலை பாருங்கள். ஸோ ஃபுல் க்ரௌடாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஸ்டேஷன் கீழே இறங்கிலாம் பேசுகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விண்டோ சீட்டாக பார்த்து பிடிச்சிருக்கேன். எப்படி போக போகிறேன்னு தெரில. ஒரு தண்ணி பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். ஸோ அப்படியே ட்ரெயினுக்குள்ளே ஏற வேண்டியது. ஏன்னா இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது ட்ரெயின் எடுக்கிறதுக்கு. ஸோ வாங்க நம்ம சீட்டில் போய் உட்காருவோம். டைமுக்கு 9:50க்கு நம்ம தஞ்சாவூர் ஜங்ஷன்லேருந்து கிளம்புறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் சைடு நம்மளால் போக முடியல. ஏன்னா ஒரு கும்பல் காமிச்சேன். ஸோ நல்ல ஒரு க்ரௌட் இருந்ததுனால நம்மளால் அங்கே போக முடியல. சீட்லேயே உட்காந்து எடுத்துகிட்டு இருக்கோம். நல்ல க்ரௌட் இருக்கும் மக்களே ட்ரெயினுக்கு. மக்களே, பாபநாசம் ரீச் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அந்த பிளாட்ஃபார்ம் வந்து அந்த சைடு தான் இருக்குது. தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. கிராஸாக வருது. தெரியுதா உங்களுக்கு விண்டோவில்? ஓகே, கிராஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் ஒரே ஒரு ட்ராக் இருக்குது. ஒரே ஒரு சைடு இருக்கிறதுனால நம்மளால் அதை கவர் பண்ண முடியல. சரி, மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வர எல்லா ட்ரெயினுமே கவர் பண்ணுவோம். அதுக்காக இந்த சைடு உட்காந்துருந்தோம்.
பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் தஞ்சாவூரில் ஏறுற மக்கள் தான் கும்பகோணத்தில் நிறைய பேர் இங்கே டீபோர்டிங் பண்ணுறதை பார்க்க முடியுது. பொதுவாக வந்து ஏறின கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு தூரம் இறங்க மாட்டாங்க. இது ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு திருச்சி, அதாவது இவங்களுக்கு வந்து அடுத்த லாஸ்ட்டு ட்ரெயின் வந்து இந்த ட்ரெயின் தான். ஸோ அதனால் காரணமாக தான், அதாவது இவங்களுக்கு கும்பகோணம் லைன் வரத்துக்கு கனெக்டிங் ட்ரெயின் திருச்சியிலேருந்து நீங்கள் இந்த லைனுக்கு வந்து கனெக்டிங் பண்ணோன்னா உங்களுக்கு இப்போ பார்த்துருப்பீங்க 2 வண்டி. கடைசியாக பார்த்தீங்களா அந்த மன்னார்குடி வண்டி, அந்த வண்டியில் வந்து இந்த வண்டியில் ஏறி இந்த சர்க்கிள் இருக்கவங்க ஏரியா இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாமே அப்படி தான் போயிட்டுருக்காங்க. இப்போ ட்ரெயின் ஃப்ரீயாக வச்சுருக்காங்க. அதாவது இங்கே கும்பகோணத்தில் எகைன் இங்கே கும்பகோணத்தில் சென்னை போகிற பீப்புள் ஏற ஆரம்பிப்பாங்க. ஸோ நமக்கு இந்த சீட்டை விட்டு எந்திரிக்க முடியாது, அது ஒன்று தான் சிக்கல். அதனால தான் அப்படியே உட்காந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ டிக்கெட் ஃபேர் உங்களுக்கு நான் சொல்லவே இல்லை, நான் அதை சொல்லிட்டுமா. டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா 130 மக்களே. ஸோ இது வந்து எக்ஸ்பிரஸ் கேட்டகரி அப்படின்றதுனால, மெயில் எக்ஸ்பிரஸ் அப்படின்றதுனால தஞ்சாவூர்லேருந்து சென்னை எக்மோர் போகிறதுக்கு 130. ஆடுதுறை ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கும் மக்களே. ஸோ அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் சைடு தான் பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ரைட் சைடு இருக்கிறதுனால அந்த சைடு போக முடியாதனால இந்த சைடு மட்டும் பார்த்துட்ருக்கோம். நைட் டைம்ன்றதுனால கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆன் டைமுக்கு மயிலாடுதுறை ஜங்ஷன் வந்து டிஸ்பேச் ஆகிட்டு இருக்கோம். கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மயிலாடுதுறை ரீச் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ சரியாகவும் பேச முடியல, ஏன்னா க்ரௌட் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயினில் வந்து டைரெக்டாக சென்னை போகிற பீப்புள் பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்த்தது அப்படி தான். ஆனால் நான் முன்னாடி இருக்க, அதாவது என்ஜின் பக்கத்தில் இருக்க அண்டர்சூர் கோச் அப்படின்றதுனால மோஸ்ட் ஆஃப் த மக்கள் இறங்கிற மக்களாக தான் இருக்காங்க. ஸோ தஞ்சாவூரில் ஏறி கும்பகோணத்தில் இறங்குறாங்க, அப்புறம் கும்பகோணத்தில் ஏறி மயிலாடுதுறை அந்த சார் மாதிரி இறங்கி தான் ஏறுறாங்க. ஸோ அங்கேருந்தும் சென்னைக்கு ரிட்டன் ஏறிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ ஃபுல்லாக தான் இருக்குது, ஜாம் பேக்டாக தான் இருக்குது. யார் ப்ரோ ஆப்போசிட்ல வராங்க? இல்லை இல்லை
ஒரு 27 நிமிஷம் டிலேவோட நம்ம தாம்பரம் ரீச் பண்ணோம். இங்கேயுமே தாம்பரத்தில் வந்து நிறைய பீப்புள் இறங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். அந்த அளவு பெருசாக யாரும் இறங்கலை. வண்டி கொஞ்சம் ஃப்ரீயாக தான் மக்கள் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். கால்நீட்டி வரலாட்டு இருந்தாலும் எல்லா சீட்லையுமே ஆள் ஃபில்லாக தான் இருக்குது. ஸ்லாக் டைம் இருக்குது, அதை வச்சு எக்மோர் உள்ளே போகிறப்ப ஆன் டைம் போயிடுவாங்கன்னு பார்க்குறேன். கைஸ், சென்னை எக்மோர் ரீச் பண்ணிட்டோம். நமக்கு ஷெட்யூல் டைம் பார்த்திங்கன்னா 4:25. ஒரு 5 மினிட்ஸ் டிலேவோட 4:30 போல் நம்ம பார்த்திங்கன்னா சென்னை எக்மோர் ரீச் ஆகிட்டோம். ஸோ ஜேர்னி வந்து எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் இருந்தது. ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, காலில் ரொம்ப வலி. ஏன்னா ஒரே இடத்துல அப்படியே உட்காந்தே இருந்தது, கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. ஸோ க்ரௌடை பார்த்துருப்பீங்க, அன்ரிசர்வில் வந்து ரொம்ப க்ரௌடாக தான் இருக்கும். ஸோ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் வர வேண்டியதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அன்ரிசர்வதை தவிர்த்து ரிசர்வேஷனில் வர்றது பெஸ்ட்டு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கும்பலாக இருக்குது. ஓகே மக்களே, அடுத்த ஒரு புது வீடியோ இருந்து உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ அடுத்த வீடியோ தான் கண்டிக்கிறேன். பாய் கைஸ்.